guys, welcome to our channel. வணக்கம்டா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போதாங்க ஒரு மாசம் முன்னாடி தான் யூடியூப்ல சில பஞ்சாயத்து நடந்துச்சு. ஒரு கலவரம் நடந்து ரத்த ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அதை இப்போதாங்க சால்வ் பண்ணி ஒரு மாசம் தாண்டல. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? அதுக்குள்ள டெலிவிஷன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிட்டுங்க. நான் எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யா அப்கோர்ஸ் பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை குக் வித் கோமாளில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. சடனா பாத்தீங்கன்னா நேத்துள்ள எபிசோட்ல வந்து அவங்க பாதி எபிசோட் தான் வருவாங்க, பாதி எபிசோட்ல வந்து மணிமேகலை வரமாட்டாங்க. சோ இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய காரணம் சொன்னாங்க. சோ அதனால இருடா நானே நேர்ல வந்துன்னு சொல்லி மணிமேகலை ஒரு வீடியோ போட்டு, ஏன் பாதி ஷோல பாதி எபிசோட்ல இருந்து நீங்க இல்ல, இனிமே நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எஸ், ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி எனிமோர். அதை பேசும் பொருளா மாத்திட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மணிமேகலை வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து நான் அந்த வீடியோல உங்கள்கிட்ட சின்ன சின்னதா காட்ட போறேன். அண்ட் இந்த வீடியோல முக்கியமா புழக்க போற யாரை புழக்க போறோம் அப்படின்னா பிரியங்கா த பாசி. அதாவது முன்னால நமக்கு ஒரு பிரச்சனையோ இல்ல டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம், இல்ல லவ் பிரேக்கப்போ இல்ல வந்து பாய் பெஸ்டி தொல்லையோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகுறதுக்கு ரிலீஃப் ஆகுறதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா டிவி இல்லைன்னா போன்ல இருக்க சோசியல் மீடியாஸ். இது ரெண்டு தாங்க நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ இந்த டிவி அண்ட் சோசியல் மீடியால இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம எங்க போய் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுறது? நாங்க இருக்க முடியுமா? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த வாரம் நடந்த குக் வித் கோமாளி ஷோல தாங்க இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சு. சோ பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல எபிசோட்ல வந்து மணிமேகலை இருந்திருக்க மாட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஏன்னா மணிமேகலை வாக் அவுட் அபவுட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெட்டிசங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு வந்து விலாவரியா வந்து நம்ம குக் வித் கோமாளில உள்ள மணிமேகலை சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐ வாக்ட் அவே ஃப்ரம் குக் வித் கோமாளி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஷோவில் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமா ஃப்ரம் பிகினிங் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு வரேன் அந்த ஒரு டே வரைக்குமே வந்து லாட் ஆஃப் டாமினேஷன்ஸ். அண்ட் நம்மளோட ஆங்கர்ன்னு சொல்லிட்டு இருக்கிற போர்ஷனில் ஆங்கர் பேசுகிறத தாண்டி அந்த இடத்துல இல்லை, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன். நீங்க ஓகே, சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ரொம்பவே டாமினேஷன் நடக்குது அவங்களுக்கு. அண்ட் அவங்களோட ஆங்கரிங்ல வந்து பூர்றாங்க, நிறைய பேர் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. சோ இது வந்து யாரா இருக்குன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கெஸ் பண்ணிட்டேன். சோ இவங்க என்ன ஆன்சர் கொடுக்காங்கன்னு பார்க்கலாம், யாரா இருக்காங்கன்னு சொல்லி. எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து அதை பார்த்துக்கிறேன், நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது. 4 சீசன்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க, 5th சீசன் நான் வந்துட்டேன், இல்லை இது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும். ஒருத்தங்க வந்து அந்த ஆங்கர் போர்ஷன்ல இன்ட்ரப்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் ஃபியூ எபிசோட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ இன் தி எண்ட் அது நல்லா போகணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் விட்டுருவோம். பட் அதையும் தாண்டி நம்மளோட அந்த லைன்குள்ள எக்ஸ்ட்ராவா வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, இன்ட்ரப்ட் ஆகுறாங்க, ஃபுல்லா டாமினேட் ஆகுது. அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும் தன்மானம் தாங்க முக்கியம். ஒரு கண்டஸ்டண்டா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவங்க வேலையை வந்து குறுக்க வந்து இன்னொருத்தவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது நல்ல விஷயம்னு சொல்லி மணிமேகலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் கேட்டுவாங்க. கண்டஸ்டன்ஸ் அண்ட் அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் இஸ் ஆக்சுவலி அன் ஆங்கர். இந்த ஷோவில் வந்து அவங்க கண்டஸ்டன்ட், பட் இந்த ஷோவில் அவங்க கண்டஸ்டண்ட்டாக இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இன்வால்வ் ஆனாங்க. ஐ இன்ஃபார்ம் த டீம் லைக் இது மாதிரி போயிட்டுருக்கு, விச் இஸ் நாட் குட், நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்னை நான் வந்து சொல்லியிருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்குமே அது தெரியும். நிறைய இடங்கள்லையும் வந்துட்டு இன்டெரக்டாக இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யாரு இவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணம். இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து இந்த பிரச்சனைக்கு மட்டும் காரணம் இல்லைங்க. விஜய் டிவி ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா வரலாறு தானே, அதுல எத்தனை ஆங்கர்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வாக் அவுட் பண்ண வச்சது ஒரே ஆள்லாம் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே தான்.
இதுக்கெல்லாம் காரணம் பிரியங்காவா தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி கன்ஃபர்மேஷனும் ஆயிட்டுங்க. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் டிவில பிரியங்கா வந்து ஆங்கர் கிடையாது, அவங்க ஒரு மாஃபியா கும்பலை வச்சு சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆங்கரிங்கோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, பிரியங்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் டிடியோட மார்க்கெட் டவுன், அதே மாதிரி பிரியங்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பாவனோட மார்க்கெட் டவுன், ஈரோடு மகேஷோட மார்க்கெட் டவுன், ஏன் அறந்தாங்கி நிஷா நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களே டவுன் பண்ணிட்டாங்க. அவங்கள டவுன் பண்ணது வந்து அன்பு கேங் தான், நம்ம இல்ல. அதனால அதான் பிக் பாஸ்ல பாத்துருப்பீங்களா, அவங்க தான் டவுன் பண்ணாங்க. இப்போ சமீபமா மணிமேகலையும் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. ஏற்கனவே மணிமேகலை வந்து முன்னாடி ஒரு வாட்டி நான் கோமாலியா இருக்க மாட்டேன், நான் இனிமே வந்தா ஆங்கரிங்கா தான் வருவான்னு சொல்லி தெளிவா போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆங்கரிங்காவும் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நல்லா ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. கடைசியில அவங்களே வந்து இப்போ ஃப்ரெஷ் அவுட் ஆக்கி வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த பிரியங்காங்கிறது யாரு? இவங்க ஒரு ஆங்கர் கிடையாது, ஆர்டிஸ்டும் கிடையாது, இவங்க ஒரு மாஃபியா. வாங்க இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிரியங்கா வந்து எந்த அளவுக்கு மாஃபியா அண்ட் பாசியா இருந்திருக்காங்கிறத ஒரு காரணம் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பாருங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு மெயின் டோர் வழியா வெளியே வாங்க. Big Boss, I can't do that. I can't do that. Yeah, எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லி மெயின் டோர் வழியா வரணும். Come like this. No. சரி, இப்படித்தானே வரணும். சரி. சோ பிக் பாஸே இவ பேச்ச கேட்டு பயப்படுற லெவலுக்கு போறாங்கன்னா மணிமேகலை எல்லாம் இப்போ நினைச்சு பாருங்க, கண்டிப்பா அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்றாங்க, நான் ஏன் அப்படி போகணும், நான் வந்து இப்படி போறேனே அப்படின்னு சொல்லி பிக் பாஸே சரி போங்கம்மா போய்த்தல அப்படின்னு சொல்றாரு அவர் லாங்குவேஜ்ல. சோ அந்த அளவுக்கு பாசியா வந்து பிரியங்கா இருந்திருக்காங்க பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாவே. இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே இல்ல மாஃபியா அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும், ஓகேவா? சோ இவங்க வந்து இன்னொரு சர்ச்சையான விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க, அது என்னன்னு பாப்போம். பிக் பாஸ்ல பிரியங்கா தேஷ்பாண்டே நார்மலாவே லூஸ் ஸ்டாக் விட்டு வாங்கி கட்டிக்கிற ஒரு கேரக்டர் தான். இந்நிலையில இப்போ பெரிய சர்ச்சையை கிளப்புற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. ஏற்கனவே பிக் பாஸ்ல பிரியங்காவுக்கும் தாமரைக்கும் நடுவுல நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் தாமரை பக்கம் தான் நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரியங்கா என்ன ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாமரை வீட்டில் இருந்தாலும் கஷ்டம், நாட்டுல இருந்தாலும் கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க பிரியங்கா. பாத்தீங்களா, அப்படியே சைடு கேப்ல பொலிட்டிக்கல் லெவல்ல போய் தாக்கியிருக்காங்க நம்ம மாஃபியா கும்பல் அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாமரைன்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க பிக் பாஸ்ல, அவங்கள வந்து தாக்குறங்க பேர்ல பிஜேபி அவங்களையும் தாக்கியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, தாமரை வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை, நாட்டுல இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி. சோ இந்த மாதிரி ஆட்களை நீங்க எப்படி குக் வித் கோமாளில எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குக் வித் கோமாளி ஷோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் வரதாங்க பாத்திருக்கேன். ஏன்னா அது வரதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போ மீடியா மேன் செட் இங்க இருந்து குடிப்பு இருந்து அத ராயன் குடும்பம் போகல, 3 அண்ணன் தம்பி இங்க இருந்து சென்னை போவானுங்களே, அந்த மாதிரி இங்க இருந்து மீடியா மேன்ஸ் இருந்து சன் டிவில போயிருச்சு, டாப் குக்கு டூப் குக்குன்னு சொல்லி. உரிச்சா போதுமே. மாஸ்டர் வராரு. கோல்டன் டேபிள் மாஸ்டர் உங்க ஃப்ரெண்ட் கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு நடிக்கிறான். ஒரு சொல்லி அந்த டீம்ல புகழ் மணிமேகலை போயிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு லைஃப் நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா மேபி இதனாலதான் பட் சாரும் இங்க இருந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட் சார் இருந்திருந்தாருன்னா இந்த லெவலுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் தான் இந்த அளவுக்கு பாசியாவே இருப்பார் அந்த ஷோல. அத்தனைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணுவாரு. பிரியங்கா மாதிரி ஆள்கள் மாதிரிலாம் எச்சுத்தரமா பண்ண மாட்டாரு. சோ குக் வித் கோமாளி ஷோ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ. அது இப்போ உள்ளுக்குள்ள இவ்வளவு பொலிட்டிக் ஒரு பிக் பாஸ் லெவலுக்கு கொண்டு போயிட்டானுங்க சில கண்டஸ்டன்ட், எல்லாருல சில கண்டஸ்டன்ட். ஏன் சமீபமா பிரியங்காக்கு அண்ட் புகழுக்குமே ஆகல, அண்ட் புகழுக்கும் குரேஷுக்கும் ஆகல. சோ நிறைய உள்ள வந்து கருத்து வேறுபாடுகள்ல தான் அந்த ஷோவே போயிட்டு இருக்கு. ஃப்ரைட் ரைஸா எல்லா சிக்கன் கிலோ வந்துச்சு மாஸ்டர். ஓடுறது 5 பீஸ் இல்ல 4 வெளியே விழுகுது. போடு. ஓகே சூப்பர் மாஸ்டர். மாஸ்க் ஒழுங்கா போடுங்க மாஸ்டர். மாஸ்க போடுங்க மாஸ்டர். அடுப்புல நிக்க முடியாது, சும்மா கடுப்பதா. சோ எனிவே என்ன பண்றது, இப்போ நமக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா எங்கடா போய் பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா எங்க வீடியோ பாருங்க. எங்க வீடியோ நீங்க டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரான வீடியோஸ் வந்து வரும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னென்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க மேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம். சோ until then bye, see you, tata.